அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நடை சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நெஃப்ரான், அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். நெஃப்ரான் அப்படின்னா அது சிறுநீரகத்தில் கிட்னி உள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ அதோட லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு கிட்னியினுடைய லாஞ்சிடியூடினல் செக்ஷன். சரியா? இந்த கிட்னியினுடைய லாஞ்சிடியூடினல் செக்ஷனில் இந்த பகுதி மட்டும் எக்ஸாக்ட்லி இன் திஸ் ரீஜன் அதை வந்து மேக்னிஃபை பண்ணி நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நெஃப்ரான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரீஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனுக்கு பேர் மெடுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கார்டெக்ஸ், மெடுல்லா அப்படிங்கிற ரெண்டு ரீஜன் கிட்னியில் இருக்குது. ஸோ அப்போ அதில் கார்டெக்ஸில் ஆரம்பித்து மெடுல்லாவில் முடியும். சரிங்களா? கார்டெக்ஸில் ஆரம்பித்து மெடுல்லாவில் அது முடியும். எது? நெஃப்ரான். நெஃப்ரானில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேர் ஹென்லீஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹென்லீஸ் லூப் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்ட்லி மெடுல்லா ரீஜன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்ற ரீஜன் எல்லாமே கார்டெக்ஸ் ரீஜனோட முடிஞ்சிடும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிட்னிக்குள்ளே நெஃப்ரான் இருக்குது. ஸோ பேசிக் யூனிட் ஆஃப் த கிட்னி இஸ் கால்ட் அஸ் நெஃப்ரான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பேசிக் யூனிட் ஆஃப் த கிட்னி இஸ் கால்ட் அஸ் நெஃப்ரான். ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? இந்த நெஃப்ரான் தான் வந்து கிட்னியினுடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் செய்யுது. வேறு யாரும் அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷனை செய்கிறதில்லை. சரியா? ஸோ இப்போ நெஃப்ரான் கிட்னியில் இருக்குது. கிட்னியில் கார்டெக்ஸ் ரீஜனில் ஆரம்பித்து மெடுல்லா ரீஜன் வரைக்கும் இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த நெஃப்ரானில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், நெஃப்ரானை வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சரில் நம்ம பார்த்தோம், மைக்ரோஸ்கோப், அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்த்தோம், அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து பௌமான்ஸ் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பௌமான்ஸ் கேப்சூல். அந்த பௌமான்ஸ் கேப்சூல் உள்ளே வந்து கிளாமருலஸ் இருக்கும். சரியா? கிளாமருலஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ பௌமான்ஸ் கேப்சூல், கிளாமருலஸ் ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கிட்னி. சரியா? ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கிட்னி. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. PCT அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். சரியா? ஸோ நெஃப்ரானில் வந்து மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 4 பார்ட்ஸில் என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பௌமான்ஸ் கேப்சூல் அண்ட் கிளாமருலஸ் apparatus. சரியா? கிளாமருலஸ் apparatus ப்ளஸ் பௌமான்ஸ் கேப்சூல் ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹென்ஸ் லூப் அல்லது ஹென்லீஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹென்லீஸ் லூப்பில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து டிசெண்டிங் பார்ட், இன்னொன்று அசெண்டிங் பார்ட். ஓகே, இதனுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம படிப்போம். இப்போதைக்கு இந்த நெஃப்ரானில் இருக்கக்கூடிய 4 பாகங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? ஸோ அதில் 3வது பார்ட் என்ன? ஹென்ஸ் லூப்பு. ஹென்ஸ் லூப்பில் டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். சரியா? டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. கிளாமருலஸ் apparatus, அது கூட பௌமான்ஸ் கேப்சூல் சேர்ந்துருக்கும். ரெண்டாவது வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். மூணாவது ஹென்ஸ் லூப் அல்லது ஹென்லீஸ் லூப். அந்த ஹென்லீஸ் லூப்பில் வந்து டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லூப் அப்படின்னு 2 லூப் இருக்குது. 4வது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். இந்த எல்லா பாகங்களும் வந்து டியூபுலார் ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ரீனல் டியூபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரீனல் டியூபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீனல் டியூபியூலுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ரீனல் ஃபில்ட்ரேட் இருக்கும். ஆக்சுவலி இந்த மஞ்சள் கலரில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இந்த ரீஜன் ஃபுல்லாமே வந்து ரீனல் ஃபில்ட்ரேட்டை உள்ளே வச்சுருக்கோம். சரிங்களா? ரீனல் ஃபில்ட்ரேட்டை உள்ளே வச்சுருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். நெஃப்ரானுக்குள்ளே இருக்கிறது என்னது? ரீனல் ஃபில்ட்ரேட். அந்த ரீனல் ஃபில்ட்ரேட்டுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிளட் வெசல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளட் வெசலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து நெஃப்ரானினுடைய முக்கியமான பணி. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸோ அப்போ நெஃப்ரான் அப்படிங்கிறது இந்த எல்லோ கலர் ரீஜன் தான் வந்து நெஃப்ரான். அந்த எல்லோ கலர் ரீஜனுக்குள்ளே என்ன இருக்கும்? ரீனல் ஃபில்ட்ரேட் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
ரைட்டா? அந்த ரீனல் ஃபில்டரேட்டுக்கும் இந்த பிளட் வெசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து நெஃப்ரானினுடைய பணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பௌமான்ஸ் கேப்சூலினுடைய பணி, குளோமருலஸ் ஃபில்ட்ரேட், குளோமருலஸ் apparatusனுடைய பணி என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சரியா? முதல்ல இந்த 4த்துக்குமே வந்து தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? அது போக கடைசியில் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து கலெக்டிங் டக்ட் அப்படிம்பாங்க. அப்போ இந்த ஒரு கலெக்டிங் டக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 நெஃப்ரான்களை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். சரியா? இப்போ இந்த நெஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை பூரா அப்சார்வ் பண்ணிவிட்டு அதை பூரா ஒரே கலெக்டிங் டக்டில் போடும். அதே போல் இங்கே இருக்கிறதும் ஒரே கலெக்டிங் டக்டில் தான் போடுது. ஸோ அப்போ 2-3 நெஃப்ரான் அல்லது நிறைய நெஃப்ரான்ஸ் வந்து அதனுடைய கலெக்டிங் டக்டாக சிங்கிள் கலெக்டிங் டக்டாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த சிங்கிள் கலெக்டிங் டக்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நெஃப்ரான்ஸ் வந்து நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை தான் கலெக்ட் பண்ணி உள்ளே போடுறதுனால தான் அதுக்கு பேர் கலெக்டிங் டக்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ கலெக்டிங் டக்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் கன்சிடரிங் ஆஸ் அ பார்ட் ஆஃப் நெஃப்ரான். அந்த நெஃப்ரானினுடைய ஒரு பார்ட் கிடையாது, ஆனாலும் அது வந்து ஒரு நெஃப்ரானுடைய 5வது பார்ட்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, பட் த நெஃப்ரான் கன்சிஸ்டிங் ஆஃப் 4 parts. They are first one glomerular apparatus, that is BOWMAN'S capsule. Then second one proximal convoluted tubule. Then third one HENLE'S loop, which consisting of descending and ascending loops. Then fourth one proximal convoluted tubules. ரைட்டா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4த்துக்கும் பேசிக்காக என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத சிங்கிள் லைனில் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஒன்றுத்தையும் நம்ம எலாபரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பேசிக்காக நமக்கு புரியுறதுக்காக நம்ம வரைஞ்சல நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜ். இந்த இமேஜில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் BOWMAN'S capsule. இந்த BOWMAN'S capsule proximal convoluted tubule, then HENLE'S loop, இது வந்து distal convoluted tubule, collecting duct. இவ்வளோ தான் பார்ட்ஸ், ரைட்டா? ஸோ நெஃப்ரான் வரைகிறதுக்கு ரொம்ப நம்ம சிரமப்படுவோம். ஏன் சிரமப்படுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸை வரைகிறதுக்கு தான் நமக்கு சிரமமே தவிர இந்த நெஃப்ரானை வரைகிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக சிரமம் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ நெஃப்ரான் பார்த்தீங்கன்னா BOWMAN'S capsule, proximal convoluted tubule, HENLE'S loop, descending loop, ascending loop, proximal convoluted tubule, distal convoluted tubule, then here it is collecting duct. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதனுடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஃபில்டரேஷன், ரீஅப்சார்ப்ஷன் அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லைடு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்லைடினுடைய எலாபரேட் வியூ தான் இது. சரிங்களா? ஸோ BOWMAN'S capsule அண்ட் glomerulus இந்த 2 விஷயங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில்டரேஷனை பண்ணுது. ஃபில்டரேஷன் அப்படின்னா எதை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸு, கால்சியம், அதுக்கப்புறம் சோடியம், குளோரைடு, கால்சியம் வராது, குளோரைடு, சோடியம், அதுக்கப்புறம் வாட்டர், இது எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி ரீனல் ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ரீனல் ஃபில்ட்ரேட் அப்படின்னு கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா PCT அப்படிங்கிறது ரீஅப்சார்ப்ஷன். ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு? BOWMAN'S capsuleக்குள்ளே வந்து ரீனல் ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே கலந்துருச்சு. அப்புறம் அந்த ரீனல் ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே இருந்து சோடியம் வந்து வெளியில் போகணும். ஓகே, தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் மட்டும்தானே ரீனல் ஃபில்ட்ரேட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ அதில் சில தேவையான சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளேருந்து வெளியில் போகணும். ஸோ அப்போ தேவையான சப்ஸ்டன்ஸ் ஏன் வந்து அப்சார்ப் ஆச்சு அப்படின்னா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பிளட்டில் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். Sometimes if a person is consisting of glucose in his blood due to the hyperglycemia, அதாவது அவருக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து அவரோட பிளட் ஸ்ட்ரீமில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து BOWMAN'S capsuleக்குள்ளே glomerulus apparatusலேருந்து அது குளுக்கோஸ் மெட்டீரியல் வந்து ரீனல் ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த ரீனல் ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து இமீடியட்லி இட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு த பிளட் ஸ்ட்ரீம் நியர்பை த proximal convoluted tubule. proximal convoluted tubuleக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா proximal convoluted tubule is functioning for reabsorption. reabsorption அப்படின்னா BOWMAN'S capsuleக்குள்ளே வந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், குளுக்கோஸு, இது எல்லாமே இந்த குளுக்கோஸ் எல்லாமே குளுக்கோஸ் மட்டுமல்ல சோடியம், அதுக்கப்புறம் குளோரைட் அயான்ஸ், இதெல்லாம் திரும்பி பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே வரக்கூடிய ப்ராசஸ் தான் ரீஅப்சார்ப்ஷன். இதே ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸை DCTயும் பண்ணோம், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிலும் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ BOWMAN'S capsule பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பேர் ஃபில்ட்ரேஷன்.
PCT and DCT, that is proximal convoluted tubule and distal convoluted tubule, இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா reabsorption. மூணாவது வந்து Henle's loop, இதுல descending as well as ascending, both of them they are performing the function of concentrating. இந்த டைட்டில்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் அடுத்த ஸ்லைட்ஸில் நான் தரேன். சரியா? இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, Bowman's capsule and glomerulus is mentioned for filtration, is meant for filtration. Okay, then PCT and DCT is meant for reabsorption. Next, Henle's loop, this is meant for the concentrating process. சரியா? எதை ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுது, எதை கான்சென்ட்ரேட் பண்ணுது, எதை ஃபில்ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த Bowman's capsule வந்து என்ன ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த glomerulus. இந்த glomerulus-குள்ளே என்னென்னலாம் இருக்கும்? ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ரீஜனுடைய மேக்னிஃபைடு வெர்ஷன் தான் இப்போ நாம் பார்க்க போகிற இது. சரியா? ஸோ இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா this is called as Bowman's capsule. இந்த ரீஜனுக்கு பேர் Bowman's capsule. சரியா? இந்த ரீஜனுக்கு பேர் ஃபில்ட்ரேட் அப்படிம்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம படித்தோம். பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை அப்சார்ப் பண்ணி Bowman's capsuleக்குள்ளே அனுப்பி அதுக்கப்புறம் அது ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டியூபிள் வழியாக, ஹென்ஸ் லூப் வழியாக, அதுக்கப்புறம் டிஸ்டல் கன்வெர்ட்டட் டியூபிள் வழியாக கடைசியாக கலெக்டிங் டக்டுக்குள்ளே போயிடும். எது? டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், தேவையில்லாத சப்ஸ்டன்சஸ். சரியா? இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஃபில்டரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுறது தான் இந்த Bowman's capsule அப்படின்னு நம்ம படித்தோம். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஜனுக்கு பேர் glomerulus apparatus, இந்த ரீஜனுக்கு பேர் Bowman's capsule. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். சரியா? இந்த Bowman's capsuleக்குள்ள ரீனல் ஃபில்ட்ரேட் இருக்கும். சரியா? இது அப்படியே போய் எங்கே கனெக்ட் ஆகும்? டிஸ்டல் ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டியூபிளில் போய் கனெக்ட் ஆகும். சரியா? இந்த Bowman's capsule இங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போய் கனெக்ட் ஆகும்? ப்ராக்சிமல் கன்வெர்ட்டட் டியூபிளில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்ட்ரேட், Bowman's capsuleக்குள்ளே இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்ட்ரேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகும். ஸோ இப்போ Bowman's capsuleக்குள்ள afferent and efferent blood vessels வந்து போகும் வரும். உள்ளே போகக்கூடிய ஆர்டரிஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா afferent arterioles. ஆர்டரிஸினுடைய மைனூட் ஃபார்ம் தான் ஆர்டரியோல்ஸ், ஞாபகம் வச்சுக்கிடணும். சரியா? வெயின்ஸ்க்கு வந்து வெயின்லெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்டரிஸ்க்கு வந்து அது ரொம்ப மைனூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்டரியோல்ஸ். இதுக்கு பேர் afferent arteriole, இதுக்கு பேர் efferent arteriole. afferent arterioleனுடைய டயாமீட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதாவது சின்னதாக இருக்கும், திக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? எஃபெரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் afferentல அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளட்டு it is not directly attached with the Bowman's capsule or renal filtrate. அந்த renal filtrate கொடுத்த அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் கூட டைரெக்டாக வந்து பிளட்டு அட்டாச் ஆகிருக்காது. நம்ம உடம்புல எங்கேயுமே பிளட் வெசல்ஸ் வந்து it will not be opening. நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. we are having the closed vascular system. சரியா? we are having that closed vascular system. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பிளட் வெசல்ஸ் எங்கேயுமே ஓப்பன் ஆகாது. அப்போ அதே போல் பிளட் வெசல்ஸ் வந்து இங்கேயும் ஓப்பன் ஆகாமல் அது glomerulus apparatus கிட்ட வந்து ஜாயின் ஆகிருக்கு. அந்த glomerulus apparatusல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா many of the minute pores are there. அந்த போர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் மட்டும், அதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் கூட சில எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸையும் சேர்த்து வெளியில் கொண்டு வந்துடும் டியூ டு த ஹை ப்ரெஷர் ஃப்ரம் த afferent arterioles. சரிங்களா? நார்மலாக டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இதுக்குள்ளேருந்து இங்கே வரணும். ஓகே, அது கூட எக்ஸ்ட்ராவாக எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் என்ன இருக்குது? நம்ம அப்போ சொன்னோம்ல, சோடியம் குளோரைடு, அதுக்கப்புறம் வாட்டர், அப்புறம் குளுக்கோஸ், இந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸையும் சேர்த்து இதுக்குள்ளே இருந்து ஃபில்டரிங் பண்ணி வச்சிருவோம். ஆக்சுவலி ஃபில்டரேஷன் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ஃபில்டரிங் பண்ணும் பொழுது தேவையான சப்ஸ்டன்ஸும் இந்த Bowman's capsuleக்குள்ளே வந்துடும், ரீனல் ஃபில்டரேட்டுக்குள்ளே வந்துடும். இதுதான் வந்து ஃபில்டரிங் ப்ராசஸ். சரிங்களா? இன்னும் சின்னதாக ஒரு ப்ரிலூட் கொடுத்துட்டு அடுத்த டாபிக் நான் போகிறேன். ஃபில்டரிங் அப்படிங்கிறது வந்து it is done by the glomerulus apparatus and the Bowman's capsule. Bowman's capsule consisting of renal filtrate, and that renal filtrate is nothing but a fluid.
Okay, then in the afferent and afferent and efferent arterioles are there. Afferent arterioles are having that minute diameter, smaller diameter when compared with the efferent arteriole. இப்போ எதுக்காக இது வந்து மைனூட், அதாவது டயாமீட்டர் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன் ஜாஸ்தியாக இருக்கணும்? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் வந்து டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு தே ஆர் மெயின்டைனிங் ஹை ப்ரெஷர் இன் த அஃபரண்ட் ஆர்டரியோல். சரியா? ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இங்கே போயிடும். டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கூட குளோரைடு, குளோரைடு, சோடியம், அதுக்கப்புறம் குளுக்கோஸ், வாட்டர், இந்த நாலுமே அது கூட சேர்ந்து போயிடும். அந்த நாலுமே எசென்ஷியல். டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து நாட் எசென்ஷியல். ஓகே, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வேணால் அது வந்து போயிடலாம். ஓகே, இந்த நாலு எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கே போகிறதுனால தான் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள், ஹென்ஸ் லூப், டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் எல்லாமே வேலை செய்யுது. சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ பௌமான்ஸ் கேப்சூலினுடைய ஃபில்டரிங் ப்ராசஸ் வரைக்கும் நாம் நல்லா தெளிவாக படிச்சிருக்கிறோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய என்ன ஸ்டெப்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளட் வெசல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளட் வெசலுக்கும் இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிளுக்கும் என்ன சம்பந்தம், அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். இது ஃபுல்லாக ஒரு டியூப், இதுக்கு மேலே ஃபுல்லாக ஒரு டியூப் இருக்குது. சரியா? அந்த டியூபினுடைய வால் லேயர் தான் இது. சரியா? அந்த டியூபினுடைய வால் லேயர் தான் இது. தே ஆர் ஹேவிங் தட் மைக்ரோவில்லி. இது இன்னர் வால் ஆஃப் த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டிவ் டியூபிள் ஆர் ஹேவிங் மைக்ரோவில்லி. மைக்ரோவில்லி அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு? இந்த லைன் வந்து இந்த எபித்தீலியல் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும்ல. ஸோ அப்போ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கும். இட் கேன் அப்சார்ப் மோர் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம ஒரு கணிப்புக்கு வரணும். ஏன் வெள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ அப்போது இந்த இடத்துல அப்சார்ப் ஆகுது. அப்சார்ப் ஆனது எல்லாமே டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை உள்ளே விட்டுரும். சரியா? டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் பௌமான்ஸ் கேப்சூல்லேருந்து வந்திருக்குல்ல, ரீனல் ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே வந்திருக்குல்ல, அது ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும். அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இட் வில் நாட் மூவ் எனிமோர் ஃப்ரம் proximal convoluted tubule to the blood vessels nearby, right? But the essential substances which has been observed, that is sodium and glucose. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாட்டர்லாம் உள்ள தான் இருக்கும். sodium and glucose, these are all the two substances which are reabsorbed from the proximal convoluted tubule to the blood stream. சரியா? ஏற்கனவே பௌமான்ஸ் கேப்சூல்ல குளுக்கோஸ், சோடியம், குளோரைடு, வாட்டர், திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த நாளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த நாளில் குளுக்கோஸு, சோடியம் அந்த ரெண்டு மட்டும் இது கூட இங்கே வந்துடும். சரிங்களா? சோடியம் கூட குளுக்கோஸும் சேர்ந்து இங்கே வந்துடும். ஆக்சுவலி இங்கிருந்து இங்கே வரக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ். தே நீட் மெனி ஆஃப் த ஏடிபி மாலிகூல்ஸ். தே ஆர் நத்திங் பட் எனர்ஜி கரன்சி. எனர்ஜி கரன்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏடிபி. அந்த ஏடிபி எங்கே உருவாகும்? மைட்டோகாண்ட்ரியால. மைட்டோகாண்ட்ரியால வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி உருவாகி எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி தான் இங்கே இருக்கக்கூடிய சோடியமும் குளுக்கோஸும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்ட்ரியோல்ஸுக்கு வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ப்ரோட்டீன் சேனல்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அந்த ப்ரோட்டீன் சேனல் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இந்த ரியாக்ஷனுக்குள்ளே போனோன்னா நமக்கு நிறைய டைம் ஆகும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டீரியல்ஸை தவிர சோடியம் அண்ட் குளுக்கோஸ் ரெண்டுமே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசலுக்கு வந்துடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பௌமான்ஸ் கேப்சூல் ஃபில்டரிங் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில் நடக்கக்கூடிய ரீஅப்சார்ப்ஷன் முடிச்சிருக்கோம். மூணாவது ஹென்ஸ் லூப். சரியா? ஸோ இதை தான் நான் சொன்னேன். ஓகே, பிசிடி த்ரூ த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். சரியா? சோடியம், குளுக்கோஸ் அண்ட் அயான்ஸ், அதர் அயான்ஸ் மெயினாக வந்து இந்த ரெண்டும் தான் வந்து இங்கே இருந்தாங்க போகும். அடுத்தது வந்து ஹென்ஸ் லூப்பினுடைய ஃபங்க்ஷன். ஹென்ஸ் லூப் வந்து எப்படி இருக்கும்? இந்த இருக்குது பார்த்தீங்களா, மூணு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஹென்ஸ் லூப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த ஹென்ஸ் லூப் கூட வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்குது. சரிங்களா? ஸோ அந்த பிளட் வெசல்ஸ்க்கு உள்ள என்னென்ன சப்ஸ்டன்ஸ் எல்லாம் போகும், அதில் டிசெண்டிங் லூப்பில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் எல்லாம்
அந்த லூப்ல இருந்து, அதாவது ரீனல் ஃபில்டரேட்ல இருந்து பிளட் வெசலுக்கு போகுது. அதே போல் அசெண்டிங் லூப்ல என்னென்னலாம் வந்து அந்த ரீனல் ஃபில்டரேட்ல இருந்து பிளட் வெசலுக்கு போகுது அப்படிங்கிறத மட்டும் நாம தெளிவாக படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் லூப்புங்க. ஓகே, டிசெண்டிங் லூப் பொறுத்தவரையில் அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹென்ஸ் லூப் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் டு வித்ஸ்டாண்ட் த வாட்டர் அவைலபிலிட்டி இன் அவர் பாடி. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு பங்கினை வகிப்பது இந்த ஹென்ஸ் லூப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ ஒரு டெசர்ட்டில் இருக்கக்கூடிய அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டகம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கிட்னியில் இருக்கக்கூடிய ஹென்ஸ் லூப் வந்து நீளமாக இருக்கும். சரியா? ஏன் அவ்வளோ நீளமாக இருக்குது? பிகாஸ் இட் ஹேஸ் டு வித்ஸ்டாண்ட் த வாட்டர் ஃப்ரம் த ரீனல் ஃபில்ட்ரேட் டு த பிளட் ஸ்ட்ரீம். அதுக்கு நிறைய வாட்டர் தேவை. ஸோ இப்போ அந்த வாட்டர் பிளட்டில் அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த வாட்டரை எங்கேருந்து எடுக்கும்? அது அதனுடைய ரீனல் ஃபில்டரேட்லேருந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ரீனல் ஃபில்டரேட்லேருந்து ஏன் எடுக்குது? ஏன்னா தான் ஏற்கனவே பௌமான்ஸ் கேப்சூலில் அதிகமான வாட்டர் தான் உள்ளே போயிருக்கேன் ரீனல் ஃபில்டரேட்டுக்குள்ளே. அப்போ அந்த வாட்டரை திரும்பி அது ரீஅப்சார்ப்ஷன் பண்ணணும். அந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து திரும்பி பிளட் வெசலுக்குள்ளே அதை அனுப்பணும். சரிங்களா? அப்படி அனுப்பும்போது வாட்டரை வந்து ஒரு சொல்யூஷனுக்குள்ளே இருந்து வாட்டரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும்? சொல்யூட் மாலிகுல் இருக்கும். சரிங்களா? அதாவது கரைப்பொருள், அதுக்கப்புறம் கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? கரைப்பொருள், கரைப்பான். ஒரு கரைப்பானுக்குள்ள கரைப்பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கரைசல். சரிங்களா? அப்போ இந்த டிசெண்டிங் லூப் இருக்கு இல்லையா, ஹென்ஸ் லூப்ல இருக்கக்கூடிய டிசெண்டிங் லூப், அந்த டிசெண்டிங் லூப்புக்குள்ள இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்டரேட்டுக்குள்ள இருக்கிற நீர் இருக்குல்ல, அந்த நீரை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்கு மீதி என்ன இருக்கும்? கரைப்பொருள் இருக்கும். அந்த கரைப்பொருளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை நீரை நம்ம எடுத்துருவோமா? எடுக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்குள்ள கரைப்பொருளினுடைய செறிவு அதிகமாக இருக்கும், கரைப்பானினுடைய அளவு குறைவாக இருக்கும். அதாவது நீரினுடைய அளவு குறைவாக இருக்கும். அப்போ அந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் சொல்லுவோமா? அப்போ டிசெண்டிங் லிம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டைன் ஆகிறது வந்து ஹைப்பர்டானிக் கண்டிஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிசெண்டிங் லூப்பில் ஏன் வந்து ஹைப்பர்டானிக் கண்டிஷன் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரியா? அதுக்கு தெளிவான விடை இதுதான். சரியா? ஸோ இப்போ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஹென்ஸ் லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீளமாக இருக்குது. அது எல்லா ஆர்கானிசத்துலேயும் வந்து ஒரு பர்டிகுலர் லென்த்தில் இருக்கத்தான் செய்யும். சரியா? அதுவும் டெசர்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹென்ஸ் லூப், அந்த ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய கிட்னியில் இருக்கக்கூடிய ஹென்ஸ் லூப் வந்து இன்னும் நீளமாக இருக்கும். ஸோ எப்படி நீளமாக இருந்தாலும் அதனுடைய டிசெண்டிங் லூப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டானிக் கண்டிஷன். ஏன் அப்படின்னா அந்த டிசெண்டிங் லூப்பில் இருக்கக்கூடிய வால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எபித்தீலியல் லேயர், அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர் அண்ட் லெஸ் பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் சொல்யூட்ஸ். அப்போ அந்த ரீனல் ஃபில்டரேட் இருக்கு இல்லையா, டிசெண்டிங் லூப்ல இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்டரேட், அந்த டிசெண்டிங் லூப்ல இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்டரேட் வந்து வாட்டரை மட்டும்தான் வெளியில் அனுப்பும். உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் சால்ட்ஸை வந்து உள்ளே வச்சுக்கிடும். சரிங்களா? இப்போ வாட்டர் அதிகமாக வெளியில் போக போக உள்ள சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், சால்வெண்ட் கான்சன்ட்ரேஷன் குறையும். அதாவது H2O வந்து உள்ளிருந்து வெளியில் போகுது, அதனால சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் கரைபொருளினுடைய செறிவு அதிகமாகிறதுனால உள்ள ஹைப்பர்டானிக் கண்டிஷன் மெயின்டைன் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ இது எந்த இடத்துல நடக்குது? இந்த இடத்துல நடக்குது. சரியா? இந்த இடத்துல இருந்து H2O பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசலுக்கு போயிருது. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுனால இந்த லூப்பில், இதுக்கு பேர் வந்து டிசெண்டிங் லூப் அப்படிம்பாங்க, இந்த டிசெண்டிங் லூப்பில் ஹைப்பர்டானிக் கண்டிஷன் மெயின்டைன் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அசெண்டிங் லூப்புக்கு வருவோம். அசெண்டிங் லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசெண்டிங் லூப் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பெர்மியபிள் டு வாட்டர் அண்ட் மோர் பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் சொல்யூட்ஸ். அப்படியே ரிவர்ஸ். டிசெண்டிங் லூப்பு வாட்டர் போகிறோம் உள்ளேருந்து வெளியில் அனுப்பிச்சிடும். ஆனால் அசெண்டிங் லூப்பு உள்ளே இருக்கக்கூடிய சால்ட்ஸ் அதை பூரா வெளியில் அனுப்பிடும். வெளியிலன்னா எங்கே? பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டினுடைய நேச்சர், இந்த ரெண்டினுடைய எபித்தீலியல் செல்ஸினுடைய நேச்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க. ஓகே, இங்கே வந்து சோடியம் அண்ட் குளோரைடு ரெண்டு அயான்ஸும் வந்து இங்கேருந்து இங்கே போயிடும். ஏற்கனவே வந்து சோடியம் குளுக்கோஸ் அந்த ரெண்டும் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில் இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போச்சா, அதே போல் இங்கே சோடியமும் குளோரைடும் அசெண்டிங் லூப்பில் இருந்து திரும்ப பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். ஸோ அப்போ இங்கே போகும்போது இது என்ன கண்டிஷனில் இருக்கும்? இது ஐசோடானிக் கண்டிஷனுக்கு வந்துடும். ஐசோடானிக் கண்டிஷன் என்னது? த
amount of the solute and the amount of the solvent is equal in concentration gradient. ரைட்டா? அதாவது ஒரு கரைசலுக்குள்ள இருக்கக்கூடிய கரைபொருளினுடைய செறிவும் அதில் இருக்கக்கூடிய கரைப்பானினுடைய செறிவும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பேர்னா அதுக்கு பேர் ஐசோடானிக் கண்டிஷன். ஐசோடானிக் கண்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கும் கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை செக் பண்ணிங்கன்னா இது ஐசோடானிக் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஐசோடானிக் கண்டிஷனில் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிடணும். டிசெண்டிங் லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹைப்பர்டானிக் கண்டிஷனில் இருக்கும். அசெண்டிங் லூப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஐசோடானிக் கண்டிஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற சால்ட் வெளியில் போகுது, அதனால அது ஐசோடானிக்காக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வெளியில் போகுது, அதனால அதுக்கு பேர் ஹைப்பர்டானிக் கண்டிஷனில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போது ஹென்ஸ் லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசெண்டிங் லூப் அண்ட் அசெண்டிங் லூப்பினுடைய வேலை என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நாம் பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ இது வரைக்கும் 3 பார்ட்ஸ் நம்ம முடிச்சிருக்கிறோம் இல்லையா? என்னென்னலாம்? பௌமான்ஸ், கேப்சூல் அண்ட் குளோமருலர்ஸ் apparatus, அதில் நடக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் இருக்குல்ல, அதில் நடக்கக்கூடிய ரீஅப்சார்ப்ஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் 3வதாக நம்ம ஹென்ஸ் லூப்பில் டிசெண்டிங் லூப் அண்ட் அசெண்டிங் லூப்பில் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேட்டிங் ப்ராசஸ். சரியா? கான்சென்ட்ரேட்டிங் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி, அதாவது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள். ஸோ பௌமான்ஸ் கேப்சூல், ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள், ஹென்ஸ் லூப்பில் டிசெண்டிங் லூப்பு, தென் அசெண்டிங் லூப்பு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த இடத்துல ஐசோடானிக் கண்டிஷனில் இருக்கும். இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னாக்கா இதுவும் ஹென்ஸ் லூப் தான். ஹென்ஸ் லூப் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும். சரியா? ஹென்ஸ் லூப் இது வரைக்கும் வரும். இந்த ஹென்ஸ் லூப்பில் இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சம்வாட் ப்ராடர் தேன் திஸ் அசெண்டிங் லூப். இந்த அசெண்டிங் லூப்போட இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இந்த ரீஜன் வந்து ஐசோடானிக், இந்த ரீஜன் ஹைப்போடானிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஹென்ஸ் லூப்லேயே 3 கண்டிஷன் மெயின்டைன் ஆகுது. ஒன்று வந்து டிசெண்டிங் லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஹைப்பர்டானிக் கண்டிஷன் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐசோடானிக் கண்டிஷனில் இருக்கும். இந்த இடத்துல ஹைப்போடானிக் கண்டிஷனில் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அக்யூமுலேஷன் ஆஃப் வாட்டர் வில் பி மோர். ஓகே, அக்யூமுலேஷன் ஆஃப் வாட்டர் வில் பி மோர். ஐசோடானிக் கண்டிஷனில் இங்கே இருக்கிறது, இங்கேருந்து இங்கே போச்சு அப்படின்னாக்கா இது ஹைப்போடானிக் கண்டிஷனுக்கு வந்துடும். பிகாஸ் ஆஃப் த அக்யூமுலேஷன் ஆஃப் மோர் வாட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாட்டரையும் விடுறதா இல்லை, இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபில் அதை அப்சர்வ் பண்ணியே தீரும். அதாவது நம்ம உடம்புக்குள்ள வாட்டர் கண்டென்ட் வந்து எப்போ தேவை, அதாவது இன்கேஸ் நம்ம தண்ணி குடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி குடிக்கலன்னு என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வெளியில் போய்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல வாட்டர் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? ரீனல் ஃபில்டரேட்டில் இருக்கக்கூடிய வாட்டரை மொத்தமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால ரீனல் ஃபில்டரேட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இது வந்து ஹைப்பர்டானிக் கண்டிஷனில் இருக்கும். அதனால தான் யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டடாக போகுது, மஞ்சளாக போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேட்டட் யூரின்னு அர்த்தம். கான்சென்ட்ரேட்டட் யூரின்னா அதில் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், நாம் வந்து டீஹைட்ரேட் ஆக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் என்ன வேலையை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த 3 பார்ட்ஸுமே வந்து இட் இஸ் மெயின்லி பேஸ்ட் அப்பான் த அவைலபிலிட்டி ஆஃப் த நியூட்ரியன்ஸ் அண்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸு, வெளியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸு, அதனுடைய செறிவு, அதனை அடிப்படையாக கொண்டு இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ளிருந்து வெளியில் வருது. ஆனால் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிளில் இட் இஸ் ஹார்மோன் மீடியேட்டட். ஓகே, DCT is mainly under the control of the hormones. There are 2 hormones are involving in the control of DCT, that is distal convoluted tubule. சரியா? என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டிரான், இன்னொன்று வந்து ADH. ADHன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி. சரியா? ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். டயூரிட்டிக்னு என்ன அர்த்தம்? டயூரிட்டிக்னா யூரினேஷனை இன்டியூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆன்டி டயூரிட்டிக்னு என்ன அர்த்தம்? யூரினேஷனை இன்டியூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஹார்மோன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு, இன்கேஸ் இஃப் அ பர்சன் இஸ் நீடட் மோர் அமௌண்ட் ஆஃப் சோடியம், ரத்தத்தில் சோடியத்தினுடைய அமௌண்ட்டு எப்போ அதிகமாக தேவைப்படுங்க? ஓகே, நார்மலாக இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்களோட நர்வஸ் சிஸ்டத்துக்கு அதிகமாக சோடியம் தேவைப்படும். ரைட்டா? இப்போ வந்து அட்ரினல் செக்ரேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிறது வந்து இந்த ஹார்மோன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எமர்ஜென்சி ஹார்மோன். இந்த எமர்ஜென்சி ஹார்மோனில் உடம்பு ஃபுல்லாக நர்வஸ் சிஸ்டம் வந்து அதிகமாக வேலை செய்யணும்.
அதனால் பிளட்டுக்கு அதிகமான அளவு Na+ தேவை. சரிங்களா? Na+ தேவை, அதாவது சோடியம் அயான்ஸ் தேவை. அந்த சோடியம் அயான்ஸை ரீனல் ஃபில்ட்ரேட்லேருந்து அதிகமான அளவு வெளியில் எடுத்து கொடுக்கும். யார்? ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரான் வந்து ப்ராக்சிமல் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள்குள்ளே இருந்து ரீனல் ஃபில்ட்ரேட்லேருந்து Na+ அயான்ஸை பிளட் ஸ்ட்ரீமுக்கு வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆல்டோஸ்டிரானுடைய ஒர்க்கு. எங்கே? டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிளில். ஆல்டோஸ்டிரான் இல்லை அப்படின்னா சோடியம் வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகாது. சிம்பிள். அதே போல் ADH அப்படிங்கிறதும் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அந்த வாட்டர் மாலிகுல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக இல்லை, வாட்டர் மாலிகுல்ஸ் போகுது. அந்த இடத்துல ADH ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் அந்த DCGயில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அகெயின் இட் வில் பி அப்சர்விங். சரிங்களா? ஸோ வாட்டர் மாலிகுல்ஸை அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ADH ஹார்மோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? இந்த ADH எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? பிட்யூட்டரியிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரும். ஸோ இப்போ ADH அப்படிங்கிறது வந்து பிட்யூட்டரியிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். பிட்யூட்டரியிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கப்புறம் அது ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து தான் வேலை செய்யும். டியூ டு த அக்குமுலேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ப்ராக்சிமல் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் டு த blood stream nearby. சரியா? ஸோ இன்கேஸ் இந்த ADH வந்து சரியாக ப்ரொடியூஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நபர்கிட்ட அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? டியூ டு த ADH டெஃபிஷியன்சி டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது தான். இது என்ன ஆகும்? மோர் அமௌண்ட் ஆஃப், அதாவது ஆன்டி டயூரிட்டிக் தானே அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? டயூரிட்டிக்காக மாறிடும். அந்த நேச்சர் வந்து டயூரிட்டிக்காக மாறிடும். அப்போது அடிக்கடி அவங்க யூரின் போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸினுடைய சிம்டம். சரிங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக நாம் இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன சமப் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பௌமான்ஸ் கேப்சூல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு என்ன வேலையை பண்ணுது அப்படின்னா ஃபில்டரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுது. ஃபில்டரிங் அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ்ஸு, அதுக்கப்புறம் சோடியம், குளோரைடு, குளுக்கோஸு, வாட்டரு, இந்த 5 சப்ஸ்டன்ஸையும் இந்த பௌமான்ஸ் கேப்சூலுக்குள்ளே இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்ட்ரேட் இருக்குல்ல அதுக்குள்ளே கொண்டு வந்துடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபில்ட்ரேஷன். ரெண்டாவது வந்து ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிள் இருக்கா, இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய சோடியம், அதுக்கப்புறம் குளுக்கோஸ், இந்த ரெண்டுமே வந்து அப்சார்ப் ஆகி பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போகும் டியூ டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ரீஅப்சார்ப்ஷன். மூணாவது வந்து ஹென்ஸ் லூப் இருக்குது. இந்த ஹென்ஸ் லூப்பில் டிசெண்டிங் அண்ட் அசெண்டிங் லூப் இருக்குது. இந்த டிசெண்டிங் லூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பெர்மியபிள் டு வாட்டர். இதனுடைய வால் லேயர் இருக்கு இல்லையா, இந்த வால் லேயர் வந்து பெர்மியபிள் டு வாட்டர். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வாட்டரும் வெளியில், அத்தனை வாட்டரும் இல்லை, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாட்டர் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போயிடும். அப்போது இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன் ஹைப்பர்டானிக் கண்டிஷன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ஸ் லூப்பில் அசெண்டிங் லூப். இந்த அசெண்டிங் லூப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வால் லேயர் இட் இஸ் பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் சால்ட்ஸ். அப்போது இங்கே இருக்கக்கூடிய சால்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் குளோரைட் அயான்ஸ் ரெண்டுமே வந்து அசெண்டிங் லூப்பில் இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் வாட்டர் அப்படி இருக்கிறதுனால இது ஹைப்போடானிக் கண்டிஷனில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சோடியமும் குளோரைடும் வெளியில் போகிறதுனால இது ஐசோடானிக் கண்டிஷனில் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த டிசிடி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்மோனல் மீடியேட்டட். ஓகே, ஹார்மோன் மீடியேட்டட். அதில் 2 ஹார்மோன் இன்வால்வ் ஆகுது. ஒன்று ஆல்டோஸ்டிரான், இன்னொன்று ADH, தட் இஸ் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அந்த ரெண்டும் எதுக்கு இன்வால்வ் ஆகுது? ஆல்டோஸ்டிரான் வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள் உள்ளே இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்டர்லேருந்து சோடியமை எடுத்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு கொடுக்கும். அதே போல் ADH அப்படிங்கிறது ரீனல் ஃபில்ட்ரேட் உள்ளே இருந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபிள்குள்ளே இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்ட்ரேட்லேருந்து வாட்டர் மாலிகூல்ஸை எடுத்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு கொடுக்கும். இதுதான் லாஜிக். சரியா? ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ரீனல் ஃபில்ட்ரேட் வித் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இருக்குல்ல, டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எந்த இடத்துலையுமே உள்ளே இருந்து வெளியில் போகலை, தேவையான சப்ஸ்டன்ஸ் மட்டும்தான் உள்ளே இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸோட இருக்கக்கூடிய ரீனல் ஃபில்ட்ரேட் தான் யூரின். அதுதான் கலெக்டிங் டக்டுக்குள்ளே போய் ஃபைனலாக யூரிட்டர் மூலமாக வெளியில் போகுது. சரிங்களா?
ஸோ மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை எங்களிடத்தில் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.